ஒரு செக்ஸி டான்ஸை போட்டு தூக்குன்னு தூக்கிட்டாங்க. நாய் விளக்குனால அது கொஞ்சம் ஏதோ நெருடலாக தெரிஞ்சுது. சோனியா அருவாலும் வனிதா விஜயகுமாரும் மிரட்டிட்டாங்க. முக்கியமாக இந்த மாதிரி த்ரில்லர் படங்களில் நம்ம ஆண்களை தான் கதாநாயகனாக பார்த்துருக்கோம். அதாவது ஆன்டி ஹீரோவை பார்த்துருக்கோம். முதல் தடவையாக 2 பெண்கள், அதுவும் தண்ணி அடிக்கிற பெண்கள், சிகரெட்டு குடிக்கிற பெண்கள் நமக்கு தமிழுக்கு கொஞ்சம் புதிராக தான் இருக்குது. அது ஓப்பனிங்கும் எண்டும் சோனியா அருவாலும் வனிதா விஜயகுமாரும் மிரட்டிட்டாங்க. படம் முழுக்க வர்றாங்களோ இல்லையோ முதல்லையும் கடைசிலையும் அந்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். முதல்ல தண்ணி கேட்குறது, இந்த துணிமணியை கேட்குற மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையை ஊட்டுகிற, ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகிற ஒரு நல்ல படமாக தண்டுபாளையம் இருக்குது. ஏற்கனவே என்னுடைய முதல் பார்ட் நான் ராமநாயணன் சார் தயாரிப்பில் நான் பார்த்துருக்கேன். அதில் நம்ம பிஆர்ஓ கிளாமர் சத்யா கூட ஒரு காட்சியில் வந்திருப்பார் நான் நினைக்கிறேன். அதனால் அவரை அந்த சமயத்தில் இவ்வளவு பரபரப்பாக இதில் கொஞ்சம் மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்பெக்டர் அவர் சகோதரர் டைகர் வெங்கட் அவர் கொஞ்சம் அவரை முக்கியப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் அவர் இந்த சிப்பாய் மாதிரி நடந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவரையும் கடைசியில் சாவடிச்சிடுறாங்க. இதில் நிறைய கன்னட நடிகர்கள், முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் சுமா ரங்கநாத், அப்புறம் பூஜா, இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் ஹீரோயின்ஸ் எவ்வளவு வல்கராக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வல்கராக காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சில படங்களில் தூங்கிடுவேன். படம் போர் அடிச்சுன்னா இந்த படம் தூங்க வைக்கலை. ஏன்னா பரபரன்னு விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. ஆனால் ஒரே ரிப்பீட்டடாக அந்த தண்ணி கேட்டு வீட்டுக்குள்ளே போகிறது மட்டும் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. மற்றபடி அந்த நாய் குலைக்கிறது இதை தப்பாக எடுத்துக்கலங்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாய் ஏன் குலைக்குதுன்னு எல்லாருமே வீட்டில் யோசனை பண்ணுவாங்க. ஆனால் நான்லாம் வீட்டில் நாய் வளர்க்குறதுனால அது கொஞ்சம் ஏதோ நெருடலாக தெரிஞ்சுது. மற்றபடி அந்த கொஞ்சம் ஜவ்வாக இருக்கிற நேரத்தில் ஒரு செக்ஸி டான்ஸை போட்டு தூக்குன்னு தூக்கிட்டாங்க. அதான் உண்மை. ஏன்னா சோனியா அருவால், வனிதா விஜயகுமாரை விட அது ஒரு தூக்கலாக இருந்துச்சு அந்த டான்ஸு. அந்த டான்ஸை ரசிக்கிற அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் ரேப் அண்டு மேடருங்கும்போது ரேப் அந்த ஆண்கள் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கழுத்தெடுத்து கொள்றதெல்லாம் சுமா ரங்கநாத்லாம் ஒரு வித்தியாசமாக. ஏன்னா ஏற்கனவே ஏவிஎம் படத்தில் விஜயகாந்த் ஹீரோயினை நடித்த சுமா ரங்கநாத்தையும் நான் பார்த்துருக்குறேன். இதுலேயும் பார்த்துருக்குறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் த்ரில்லர் படங்கள்லாம் வேறு மாதிரி ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க. இதில் இந்த சஸ்பென்ஸே இல்லாமல் இதான் நாங்கள் எடுக்க வேண்டிய படம், இதான் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு செக்ஸ் பேஸ்டு த்ரில்லர் சப்ஜெக்ட் இது. எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. சில படங்கள் என்ன கொஞ்சம் அந்த கழுத்தை இருக்கிறது, அந்த ரேப்பிங் சீன்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. அதனால் இது அதாவது வயது வந்தவர்களுக்கு மட்டும் படம்னு நினைக்கிறேன். அப்படி தானே? அதனால் அந்த விஷயத்தில் அதேமாதிரி திருநங்கையும் வில்லியாக காமிச்சிருக்காங்க. சரி. ஆனால் நம்ம ஆட்களை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம பத்திரிகையாளர் கூட ஒரு சீனில் அந்த போலீஸ்காரரை சாவறாரு. மற்றபடி படம் சிறப்பாக இருக்குது. அதாவது ஒரு சராசரி மக்கள் ரிப்பீட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கோடை விட்டுட்டு பள்ளிக்கூடம் திறக்கிற நாள். இது ஒரு 10 நாளைக்கு முன்னால் வந்திருந்தால் இன்னும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. தமிழுக்கு இது ஒரு புதுசான படம் தான். அதாவது தண்டுபாளையம்ங்கிறது எல்லாரும் நினச்சே வருவாங்க. என்னென்னா கிராமத்து போய் சப்ஜெக்ட் போல் நினச்சி வருவாங்க. உள்ளே வரும்போது ஏதோ ரவா லட்டு நினச்சி வருவாங்க. உள்ளே போன பிறகு தான் தெரியுது ஒரே ரத்த கலரியாக படம் இருக்குது. அதாவது வயதுக்கு வந்தவர் பார்க்க வேண்டிய கண்டிப்பான படம். நல்லா இருக்குது படம். தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களும் அமைதி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டான ஃபிலிம் இது. இந்த ஃபிலிம்
இல்ல அதான் கர்நாடகன்னு போட்டிருக்காங்களே தமிழ்ல. அது நீங்க டைட்டில் அந்த சென்சார் டைட்டிலே தெரியுமே, கர்நாடகா பேஸ்டு, கர்நாடகா டப்பிங் படம், கன்னடா டப்பிங் படங்கிறது தெளிவாக காமிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் நடந்ததா காமிக்கல, பேர் தான் ஏதோ தண்டுபாளையம் இருக்கு, மற்றபடி இது வந்து தமிழ்நாட்டில் நடக்காத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால கோத்து விட நினைக்காதீங்க. தூக்கம் வரல, தூக்கம் வந்த நேரம் அந்த பாட்டு வந்துச்சு, அந்த செக்ஸ் படன்ஸ், அதனால எந்திரிச்சிட்டேன். ஏன்னா ரிப்பீட்டடா அதே தண்ணி கேட்டுட்டு உள்ள போய் கொலை பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் மாற்றி சரி செக்ஸும் இருக்கும் போல இருக்கு, அவங்களுக்கும் அந்த செக்ஸ் உணர்வு இருக்கு. அந்த பாட்டு அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு ஜோதிலட்சுமி அனுராதா டான்ஸ் மாதிரி இருந்துச்சு. இல்ல இல்ல எல்லா இடத்துலயும் காட்டிருக்காங்க, சரியா நீ பாக்கல. ஓ நம்ம அது வந்து தமிழுக்காக சேர்க்கப்பட்டு நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா கன்னடத்துல இருக்குமா, சாப்டர் 2 இருக்கு, இது கண்டினியூ ஆகும். இல்ல இது எத்தனை இடத்தாலும் ஓடும், ஏன்னா அதே பேஸ் தான். ஏன்னா தண்டுபாளையம்னு ராமநாதன் சார் பார்த்ததுலே இதே தான் இருந்துச்சு. என்ன அதுல அதை விட இது கொஞ்சம் பெப்பு அதிகமாக செக்ஸ் அதிகமாக இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். நான் குறைய சொல்லியிருக்கேன், நீங்க கவனிக்கல. இல்ல இல்ல நான் குறைய சொல்லியிருக்கேன், நான் குறை சொல்லியிருக்கேன். தூக்கம் வந்த நேரத்தில் பாட்டு வந்துச்சுன்னு. ஆமா இல்ல அது காரணம் வந்து இல்ல 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 அது நீங்க தான் வாங்குற வழக்கம், நான் வாங்குற வழக்கம் இல்லை. ஏன்னா நான் இயல்பா உள்ள விமர்சனத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது நான் என்ன பேச போறேனோ அதான் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது மாறுபட்டதுன்னா நான் அப்படியே ஓடிப்பேன். இந்த படம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு பிடிக்காம இருந்தது, போர் அடிச்சுன்னா நான் சொல்லாமலாம் ஓடிருப்பேன், அது உங்களுக்கே தெரியும். நான் அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட படங்களுக்கு வந்து நான் கேள்வியே கேட்க மாட்டேன், அது உங்களுக்கு புரிஞ்சிருங்க நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.